கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்னொரு புதிய தலைப்பின் கீழாக தேவ வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். தேவ ஆலோசனையின்படி நடப்பதற்கு ஆவியாருடைய ஒத்தாசைக்காய் காத்திருந்து ஜெபித்து காரியங்களை மேற்கொள்வோம். வாரம் தோன்றிய விந்தை சரித்திரம் என்ற தலைப்பின் கீழாக கொர்னல் பல்கலைக்கழக வான ஆராய்ச்சி நிபுணர் தாமஸ் கோல்ட் இவ்வுலகம் எவ்விதம் உருவானது என்பதை குறித்து தனது சொந்த விளக்கத்தை கூறும்பொழுது, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பரந்த வானில் மற்ற கிரகங்களின் உயிரினம் உருவாகி இருந்தது. மற்ற உலகங்களிலிருந்து பறக்கும் தட்டுகளில் இப்பூமிக்கு வந்தவர்கள் விட்டு போன கண்களால் காண முடியாத மிக சிறிய உயிரினத்தாலே 1 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த உலகில் உயிரினம் உருவெடுத்தது. அந்த மிக சிறிய உயிரினத்திலிருந்து பரிணமித்து மிகப்பெரிய ஞானமுள்ள ஜந்துக்களும் இறுதியில் மனித இனமும் உருவாயிற்று என்று சொல்லி டைம் January 4th 1960 அந்த வருஷத்தில் இந்த காரியத்தை அவர் வெளியிடுகிறார். இவ்வுலகில் உயிரினம் உருவானது போலவே வான ஆராய்ச்சி நிபுணர்கள் மூலம் உயிரினம் இல்லாத ஏனைய உலகங்களிலும் உயிரினம் தோற்றுவிக்கப்படும் என திரு தாமஸ் கோல்ட் நம்புகின்றார். இவ்வுலகம் தோன்றிய விதத்தை குறித்து பலருக்கும் பல கருத்துக்கள் உள்ளன. ஆனாலும் அவை யாவும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை ஒழிய உண்மை அல்ல. அன்புக்குரிய தேவஜனமே, உங்களுடைய எண்ணத்தில் இதை சரியாக பதித்து கொள்ள வேண்டும். அழகு மிகுந்த இந்த உலகம் தானாய் வந்துவிட்டது என்றும், ஒரு செல் அமீபாவிலிருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளில் அவை தண்ணீர் ஜந்துக்களாகவும் ஊர்வனவாகவும் பறக்கும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் இறுதியில் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்பது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் அந்த கருத்துக்களை அறிமுகப்படுத்தியவர்கள் இப்படி வந்திருக்கலாம் என்றுதான் சொன்னார்களே அன்றி திட்டவட்டமாய் இப்படித்தான் என்று சொல்லவில்லை. நினைவில் வைத்துக் கொள்வோம். அது அவர்களின் யூகம் என்பதுதான் அதற்கு காரணம். மாறாக வேத புத்தகம் எவ்வித சந்தேகமுமின்றி தெளிவாகவும் வெளிப்படையாகவும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், ஆதியாகமம் 1:1 என்பது வேதம் கூறுகிற சாத்திய கருத்து. விண்வெளியில் சூரியனை சுற்றி எண்ணற்ற கோளங்கள் இருப்பினும் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்தார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18வது வசனம் விதமாக சொல்லுகிறது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் அற்புதமாய் எங்களோடு பேசுகின்ற உடைய வார்த்தையின் மூலம் நாங்கள் நன்மைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.